ஸோ த பவர் ஆஃப் கிளாசிக்கல் மியூசிக் சஹானாங்கிற அது வந்து ஒரு கருணை மிக்க ஒரு ராகம். அதை மட்டும் நீங்கள் வாசிங்க போகிறோன்னு சொல்லிருப்பாரோ என்னமோ கேபி சார் எல்லாருமே சேர்ந்து சஹானா வாசிக்க வாசிக்க அப்படியே அந்த ஒவ்வொரு டோராக திறக்கும் அந்த ஃப்ரேமில். கமல் அப்படியே வெளில போயிட்டு இருப்பார் உதயமூர்த்தியா. தட் எஃபெக்ட் விச் தட் சிங்கிள் அது ஸ்ருதி கூட இருக்காது, வெறும் அந்த நாதஸ்வரத்தில் சஹானா ஆலாப்பனை கேட்டு அப்படியே வெளில போயிடுவார். எனக்காக ஒருத்தர் வாசிங்க கடைசியா அப்படிம்பார். அவ்வளோதான் கேட்பார் அவன் அண்ணாகிட்ட. அதில் எப்படி கதை சொல்ல முடியும், சைலன்ஸில் எப்படி கதை சொல்ல முடியும். கமல் சாருடைய ஆக்டிங் இன்ஃபேக்ட் அந்த ஒரு சீனில் வந்து அவர் எனக்கு பசிக்குது நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுவார் ஒரு சீனில். அவர் அந்த இன்ஃபேக்ட் அந்த மானிட சேவை துரோகமாக அந்த பாட்டு தான் எனக்கு முதல்ல தெரியும். ரொம்ப வருஷம் கழிச்சு பஞ்சநதி சப்பாஹிமாம்னு என்னோட குரு வைகல் ஞானசந்தன் சார் எனக்கு கிளாஸ் ரூமில் சொல்லி கொடுத்துட்டுருக்காரு. நான் வந்து ஐயோ இது அது இல்லைங்கிற மாதிரி, சார் இது வந்து மானிட சேவை அவர்கிட்ட சொல்கிறதுக்கு பயம் நான் திட்டுற போகிறாருன்ட்டு நான் பாடிட்டு இருக்கேன். அப்புறம் வெளில வந்து உடனே எங்கள் பாட்டிக்கு ஃபோன் பண்ணி, பாட்டி இன்னைக்கு எனக்கு முன்னால் முடியும் தம்பி பாட்டு தான் நடந்ததுன்னு சொல்லிட்டு அவர் சொன்னால், இல்லை இது ஆக்சுவலி பட்னம் சுப்பிரமணியோட கிருத்தி பஞ்சநதி சப்பாஹிமாம்ட்டு கற்றுக்கோ நல்ல கிருத்தின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக கற்றுனேன் அந்த பாட்டு. ஸோ அதோட ரெஃபரன்ஸ்லாம் கேவி சார் அந்த படத்தில் வச்சிருப்பார். இவர் வந்து பஞ்சநதி சப்பாயும் பாடி உதயமூர்த்தி சிந்தனை எங்க இருக்கு, சமூக சிந்தனையும் மேடையில் வந்தா மேடையில் மட்டும் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு பாடுவார். இவர் மைக் எடுத்துட்டு மானிட சேவை துரோகமா கலை வாணி நீயே சொல் மானிட. உதய ரவிச்சந்திரிகா பாடுறாக வந்து பூர்ண ரவிச்சந்திரிகா. ஸோ இது ஒரு நிறைய இந்த சின்ன சின்ன டாட்ஸ்லாம் கனெக்ட் ஆகும் அந்த படத்தில். இதை மாணவருக்கு முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு படம் வந்து உணர முடியும் தம்பி.